நடிகர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப வெளிப்படையாக சில விஷயத்தை வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா தொடர்ச்சியாக யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்கள தான் சினிமா துறையை முதல்ல ஆக்கிரமிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளிப்படையாக வந்து அந்த ட்ரெஸ் கோடு போட்டு வந்தது இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியை காட்டுது. ஸ்பெஷல் பஸ் எக்ஸ்ட்ரா பஸ் விடாட்டி பரவாயில்ல, இருக்கிற பஸ்ஸை விடாமல் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கெல்லாம் ஓட்டு போட போறாங்க. முழுக்க டிவிக்கு சார்ந்து தான் ஓட்டு. அவன் எப்படிலாம் அதை பிளாக் பண்ண முடியுமோ பிளாக் பண்றதுக்கான எல்லா வழிவகையும் செஞ்சான். அதை தாண்டி இன்னைக்கு 85% சென்னையில வேலை தேடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவன் சொந்த ஊருக்கு போக வச்சு ஒரு இவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்துறது இந்த தலைவன். ஆனா இந்த கூட்டத்தை தற்கொலை கூட்டம்னு சொன்னாங்க. இப்ப புரிஞ்சா யாரா தற்கொலைன்னு? அஜித் சார் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாருன்னு சொல்லி இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை போய் அந்த கேள்வியை யார்கிட்ட ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, நல்லா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு போறாரு. அப்படியே பார்த்தார் அஜித், உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிட்டேன். இங்க வா அப்படின்னு ஒரு செருப்பை கவ கொடுத்துருந்த செருப்பு அடிப்பாங்க இல்ல, அந்த மாதிரி இந்த வாரியர்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சாங்க. எதுக்கடா உங்களுக்கு இந்த மானம் கட்ட போல. சேகர் பாபு அவர் பெரிய ரவுடி. எழும்பூர்ல எக்மூர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜ்மோகனுக்காக இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த நபர்களை அடிச்சு வாய்கெல்லாம் ரத்தம் மண்டைகிட்டெல்லாம் அடிச்சு உடைச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில வன்முறைகளையும் கலவரத்தையும் கட்டவிழ்த்து விட்டாங்க. சீமா நல்லவர் தான். அந்த சாட்டன ஒருத்தன் கூட இருக்காப்ல என்ன சொன்னாப்லன்னா, திமுக காரன் என்ன சொன்னார்னா, நம்ம எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம், நம்ம பங்காளிங்க, நீங்க விஜய் அவர்களை அடிங்க அப்படின்னு சொன்னா. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அவர் பேசின பேச்சு இன்னைக்கு உங்க கட்சியில் உள்ள ஒரு பிள்ளையை தான் அடிச்சிருக்காங்க. திமுக காரனுக்கெல்லாம் ஒரு ரோசம் மான சூடு சொல்றேன் தான் நான் கேட்கறேன். ஏன்டா இதுதான் வந்து நீங்க சிறுபான்மையின் பாதுகாவலரா? நீ திமுக காரன் எவனா சிறுபான்மையின் பாதுகாவலர் நான் தான் சொன்னா செரு பிஞ்சு போறாரு. அதாவது இந்த ஃபெஸ்டிவல் ஒரு மூட் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்ததா இந்த தேர்தல் அப்படின்றது? அதாவது ஒவ்வொரு மதத்திற்கான பண்டிகை வரும். ரம்ஜானு ஓகேங்களா, ரம்ஜான் பக்ரீதா இருக்கட்டும், அல்லது தீபாவளி ஆகட்டும், பொங்கல், கிறிஸ்மஸ், இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம போய் வந்து புது துணி வாங்கறத பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷனுக்காக புது துணி வாங்கினாங்கன்றதான் ரெக்கார்ட் பிரேக். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை ஒரு காப்பு. இது வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இது ஒரு பேக்கேஜாகவே வருது. அதில் சென்னையில் அமோகமான விற்பனை. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே திரும்பினாலும் காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை. சரி, கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ்ஸை வந்து இதுக்கு முன்னாடி இவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க அப்படின்லாம் பல விமர்சனம் பண்ணுறாங்க இல்லை. யார் போட்டாலும் முக்கியம் கிடையாது, யார் போட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆச்சுன்றதான் முக்கியம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் போட்டதுக்கப்புறம் அது ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறிடுச்சு. ஸோ எல்லாரும் சொன்னது போல் ஒரு திருவிழாவை கொண்டாடுவது போல், நம்மளுடைய பண்டிகையை கொண்டாடுவது போல் இந்த திருவிழா கொண்டாடிருக்காங்க. நான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகும்பொழுது மக்கள் சொன்னதெல்லாம், ஆனால் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் ஓட்டு கேடுங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு தான் போடுவோம்னு சொன்ன பொழுது சரி இந்த அளவு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்களே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா போலிங் பார்த்தேன் உங்களுக்கு தெரியுது இல்லையா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. எந்த அளவுக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட 85% கிட்டத்தட்ட வந்திருக்கணும் பொழுது. இதை தாண்டி எல்லா பக்கம் நான் போன பக்கம்லாம் நேற்று நான் ஓட்டு போட போயிருக்க இடத்துல கல்யாணம் முடிச்சு தாலி கட்டின கையோட 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த தாலி கட்டினதோட வந்த பையனும் என்னை பார்த்தேன், நானே போட்டேன் டிவிக்கே தான் அப்படின்ட்டு போகிறான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் பொழுது சரி வர வழியில் கூழ் கடை இருந்தது, கூழ் குடிக்கலான்னு போனேன். அந்த பெண்மணி சொன்னாங்க, அம்மா ஓட்டு போட்டிங்களாமான்னு கேட்டேன். போட்டேன், யாருக்குமா போட்டீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு கரெக்டாக சரியாக தெரியலதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டு நான் விஜயனுக்கு தான் போட்டேன் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, சரிம்மா அது சந்தோஷமாக சொல்லுமா, ஏம்மா தயங்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு. எப்படி வந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸுன்னு? அண்ணே நாங்கள் ஓட்டு போடுறோம்ல, நாங்கள் அழுத்துனதில் அந்த சுவிட்ச் வந்து பட்டன் அவ்வளோ லூஸ் ஆகி வேலை செய்ய மாட்டேருந்துச்சு அப்படின்றாங்க. அவ்வளோ பேரும் அதில் மட்டும்தான் அழுத்திருக்காங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அவ்வளோ பேரும் அதில் அழுத்தி சுவிட்சே வேலை செய்யாத அளவுக்கு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க. ஸோ உள்ளபடி ஒரு பண்டிகையை கொண்டாடுனா என்ன மகிழ்ச்சி இருக்குமோ எல்லாருக்கும், புது துணி வாங்கி மொத்தமாக எல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு ஒன்றா சாப்பிட்டு உட்காந்து அந்த திருவிழா குழம்போல் நடந்து முடிச்சிருக்கணும் பொழுது நமக்கு நல்லா இருந்துச்சுமா. எனக்கு என்னமோ அந்த ஒரிஜினல் தீபாவளி மாதிரி நரகாசுரனை வதம் செய்த பண்டிகை போல வந்து இந்த திருவிழா வந்து இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து இது வரைக்குமே வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து யாருக்காவது ஓட்டு போடுறோம் அப்படின்னா அதை வந்து பெரும்பாலும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, யாருக்கு போட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. பட் முதல் முறையா நீங்க எக்ஸ்போஸே பண்ண வேண்டாம், நீங்க சொல்லவே வேண்டாம், ட்ரெஸ் கோடு. அதுவும் எப்பவுமே வந்து நார்மலா சிட்டில வந்து ஒரு வைப் இருக்குன்றதை தாண்டி நீங்க வில்லேஜஸ்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வில்லேஜ்லயுமே இந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணாங்க. நிறைய பேருமே டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியா வர எல்லாருமே டிவி கேக்கு நான் ஓட் போடுறதுக்காகவே வர்றேன்
அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மனநிலையை பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லா மக்களுமே மாற்றத்தை விரும்பி இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு ஒரு படி மேலே போய் சொன்னா ஏங்கி இருந்திருக்காங்களோ அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது. நிறைய ஆக்டர்ஸ் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருந்த நிறைய ஆக்டர்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருடைய ஓட்டுமே வந்து டிவிகே பக்கம் போயிருக்கோன்னு அந்த ட்ரெஸ் கோட்லேயே பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து ஆக்டர் சிம்புவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா விஜயகுமார் சாரா இருக்கட்டும், பார்த்திபன் சாரா இருக்கட்டும், இப்படி விக்ரம் சாரா இருக்கட்டும், உச்ச நடிகர்கள் கூட விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறது அந்த ட்ரெஸ் கோட் மூலமா காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்றத பார்க்கலாமா? நீங்க எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி நம்ம யூஸ்வலாக தானே பார்த்துருக்கோம். எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு கூட்டம் ஆர்வமாக வெயிட் பண்ணுமா? அது வந்து இந்த எலெக்ஷன் தான். அது ஆக்சுவலாக வந்து ஓட்டு போடக்கூடிய அந்த நாளுக்காக காத்திருந்தது அப்படின்றது வந்து ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஏற்படும். ஆமா, நான் நிறைய பேரை பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல, எப்போ டைம் ஆகும், எப்போ நான் போய் ஓட்டு போடுவேன், அவனுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பொதுவா நாங்க எலெக்ஷன்னா மத்தியானம் போல நல்லா தூங்கிட்டு மத்தியானம் போல ஓட்டு போடுவோம். இந்த முறை அலாரம் வச்சு காலங்காத்தால எழுந்து நின்று அவங்க ஓட்டு போறதுக்கு கிளம்புன விதமா இருக்கட்டும். நடிகர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப வெளிப்படையா சில விஷயத்த வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா ஆட்சி மாற்றம் யார் கையில் இருந்துச்சோ அவங்க வந்து தொடர்ச்சியா யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்கள தான் சினிமா துறையை முதல்ல ஆக்கிரமிப்பாங்க. ஸோ அது காலங்காலமா இருக்கு. ஜெயலலிதா ஆட்சி செஞ்சு அவங்க வந்து சினிமா துறை எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா பேசும். கலைஞர் இருந்தபோது அவங்களுக்கு ஃபேவரா பேசும். இது இப்படிதான் நம்ம பார்த்துக்கணும் பொழுது வெளிப்படையா செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளிப்படையா வந்து அந்த ட்ரெஸ் கோடு போட்டுட்டு வந்தது இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியை காட்டுது. ரெண்டாவது, ஒரு சக நடிகன் இவ்வளவு துணிவா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளக்கூடிய கட்சியை எதிர்த்து நின்று இவ்வளவு ஒரு தமிழை இவ்வளவு ஒரு என்ன சொல்றது நேர்த்தியா ஒரு ஆம்பளையா ஒரு ஆண்மகனை நின்று காரணம் பொழுது ஸோ அவருக்கு நம்ம இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணாம போனா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாசமா போகிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்றதுனாலையும் இந்த ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் நடந்துச்சு. நீங்க எல்லா ஊர்கள்லையும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய முக்கியமான நிகழ்வுக்காக அடிச்சு பிடிச்சி அவமே செலவு பண்ணி போறான் பொழுது. ஆனால் இங்கே இந்த கவர்மெண்ட் ஒன்று பண்ணிச்சு பாருங்க, திமுக பஸ்ஸே விடாமல் அவங்கள வந்து அலக்கரிச்சு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய மனநிலை எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா, நாங்கள் என்னடா செய்ய வந்தோம், நாங்கள் செலவு பண்ணி சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறோம், ஜனநாயக கடமையை தான் செய்ய வரோம், அதை செய்ய விடாமல் ஒரு ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்கன்னும் பொழுது அவங்க எழுந்த வேதனை. இதை பயன்படுத்தி பஸ் டிக்கெட் ஏற்றின விஷயம் 2000-3000 வரைக்கும் பஸ் டிக்கெட் ஏற்றின விஷயமா இருக்கட்டும், இதை கடந்து போக முடிய அவங்க அல்லோலப்பட்டு அதுக்கப்புறம் பல நபர்கள் லாரியில் இங்கேருந்து சரக்கு லாரி போதில்ல அதில் கேட்டு லாரியில் ஏறி போனது, டாடா ஏசியில் போனது, பைக்லேயே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துச்சு. அதாவது மெனக்கறான் ஒவ்வொருத்தனும் இந்த முறை போய் நம்ம ஓட்டை போட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு பிறகு இதுதான் ஹையஸ்ட் ஓட். மீண்டும் ஒரு சுதந்திரத்தை தேடின்ற மாதிரி. கண்டிப்பா ஒரு சுதந்திரத்தை, அதாவது வெள்ளைக்காரனிடமிருந்து அடிமைப்பட்டு கிடந்து அதுலேருந்து வெளியில வந்து திமுக காரன் அடிமைப்பட்டு கிடந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சுதந்திரத்துக்காக இயங்கி கொண்டிருந்த மக்கள் வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணுன்றதுக்காக ஓடி எல்லா ஊர்லையும் நான் பார்க்க முடிஞ்சு. அது பைக்கில், வேனில், ஆட்டோவில் என்னெல்லாம் கிடைக்குதோ ஓடி அந்த 6 மணிக்குள்ளே போய் ரீச் ஆகிட மாட்டோமான்னு. இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருந்தாங்க. அதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கான், ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருக்கிற பஸ்ஸே விடல. இந்த ஸ்பெஷல் பஸ் எக்ஸ்ட்ரா பஸ் விடாட்டி பரவாயில்ல, இருக்கிற பஸ்ஸை விடாமல் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க. முழுக்க டிவிகே சார்ந்து தான் ஓட்டு, முழுக்க மக்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு அவன் எப்படிலாம் அதை பிளாக் பண்ண முடியுமோ பிளாக் பண்ணுறதுக்கான எல்லா வழிவகையும் செஞ்சான். அதை தாண்டி இன்றைக்கி 85% கரெக்டான முறையில் வந்து பேருந்து கிடச்சி எல்லாம் போயிருந்தாக்கா பாண்டிச்சேரி போல் 91% கடந்திருக்கும். ஒரு பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. பிகாஸ் வந்து விஜய் அவர்கள் விக்ரவாண்டியில் ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் வந்து வரலாறு திரும்பும் எங்களால் அப்படின்னாங்க. பட் முதல் முறையாக வரலாறு படைச்சிருக்காங்க. வரலாறு திரும்பலை, வரலாறு படைச்சிருக்காங்க. இதில் வரலாறு திரும்பவும் வரலாறு படைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது தான் வரலாறு நடிச்ச ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னதை அவனு சொன்னாங்க தெரியுமா? அஜித் சார் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாருன்னு சொல்லி இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை போய் அந்த கேள்வியை யார்கிட்ட ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, நல்லா தானே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு போறாரு. கேள்வியே தப்பு, முட்டாப்பேலுங்க மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. செட் பண்ணி அப்படி சொல்லி அதை உடனே நியூஸ் கார்டுமா டக்கு டக்குன்னு போட்டு அடிக்கிறாங்க எல்லா பக்கமும்.
அப்படியே பார்த்தார் அஜித், உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிட்டார். ஆமா, அவருடைய மேனேஜர் சுரேஷ் வந்து உடனே கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து அஜித் அவர்கள் சொல்லவே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம், இங்கே வா அப்படின்ட்டு ஒரு செருப்பை கவ கொடுத்துருந்த செருப்பு அடிப்பாங்கன்னு அந்த மாதிரி நேற்று வாரியர்ஸ்லாம் இழுத்து போட்டு அடித்தானுங்க. எதுக்கடா உங்களுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்ட்டு. அப்போ என்டையர் தமிழ்நாடும் யார் பின்னாடி நேற்று ஆர்கனைஸ்ட் ஆகி நின்றுச்சுன்றதை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே தளபதி திருவிழா. அதாவது ஒரே ஒரு மனுஷன் 70 வருஷ சகாப்தத்தை மாற்றினார்ல. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட வச்சு அரசியலுக்குள்ளே வர வச்சு, அதாவது உலக நாடுகள் முழுக்க இருந்து பல ஸ்டேட்டில் இருந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து குறிப்பாக சென்னையில் வேலை தேடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவன் சொந்த ஊருக்கு போக வச்சு ஒரு இவ்வளவு பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்துறது இந்த தலைவன். ஆனால் இந்த கூட்டத்தை தற்கொலை கூட்டம்னு சொன்னாங்க. இப்போ புரிஞ்சா யாரா தற்கொலைன்னு? நீங்கள் தாண்டா ஒட்டுமொத்த தற்கொலை இது வரைக்கும் உருவாக்கி வச்சிங்க. அவங்க அத்தனை பேரையும் தளபதி விஜய் அவர்களை அரசியல் படுத்திருக்காரு பொழுது இந்த வெற்றி இன்னும் 10 நாளில் அவங்களுக்கு பாடகற்ற வேலை நடக்குமா? இவ்வளவு நாள் அக்கிரமம் அநியாயம் அராஜகம் பண்ணிட்டு தான் பாருங்க. பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைக்கிறது, கனிம வளங்கள் இயற்கை வளங்களை திருடுறது, குடும்பமாக உட்காந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்களே, கோடியாக கொள்ளடிச்சானுங்கல்ல, அந்த விஷயத்தை மாற்றக்கூடிய வேலை வந்து நிச்சயமாக நடக்க போகுது. ஏன்னா சிவகுமார் அதை கோட் பண்ணி சொன்னார் நேற்று. அதை சொல்லும்போது உங்களுக்கு விஷயம் கோட்டாச்சு. அவர் சொன்ன விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம், ஆட்சி மாற்றம் தேவையா? தேவைதானே. ஒரு மாற்றம் எதில் மாற்றம் தேவைன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, எதில் மாற்றம் தேவை? இங்கே இன்றைக்கி வந்து எல்லாரையும் வந்து குடியாரனை மாற்றி வச்சுருக்கீங்க சார். குடியாரனா குடிச்சிட்டா இருக்காங்கன்னு அந்த நேரில் ஒன்று தெரியாம கேட்டப்போ கோவப்பட்டார். ஒன்று தெரியாம மாதிரி கேட்குற அப்படின்னு. ஒன்று தெரியாம மாதிரி கேட்குற. இன்றைக்கி இளைஞர்களில் எவ்வளோ % குடிச்சிக்கிட்டு இருக்கிறான்? மொத்த பேரி குடிகாரனை மாற்றி வச்சுருக்கிறீங்க. இதை தாண்டி ஒரே குடும்பமாக உட்காந்து நாட்டை வளத்தை கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அதுவும் மாறணும் அப்படின்னாரு. விச் மீன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதா திமுக தான் அது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், காமன் பீப்புளாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஊடகத்துறையில் நம்ம இருக்கிறதுனால ஊடகத்தில் இருக்க எல்லா நண்பர்களும் நல்லா தெரியும். பிஜேபி ஏடிஎம்கே சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு ஃபேவராக ஒர்க் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், சேட்டலைட் மீடியாவாக இருக்கட்டும், இதில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துலேயுமே நான் பேசினேன். இங்கே வர வரைக்குமே எல்லாரும் கூட ஒவ்வொரு அவங்க ஒப்பீனியன் கேட்கலாமேன்ட்டு கேட்கும் பொழுது 2 விதமான பதில். ஒன்று, சார் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக நல்லா இருக்கணும்ல, அதனால் நான் விஜய்க்கு தான் போட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை. ஓகே, நீங்களா சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த பாட்டை கூட பாடி காமிச்சேன். நீயா பேசியது அப்படின்ற மாதிரி பாடி காமிச்சேன். ஆமாம் சார், நாங்கள் வந்து தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், ஏன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ட்டு. இன்னும் சில பேர் சொன்னது, சார் என் பிள்ளைங்கெல்லாம் நீ ஓட்டு போடலன்னா என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ விஜய் அங்கிளுக்கு தான் போடணும், விஜய் மாமாவுக்கு தான் போடணும்னு சொல்லவும் அந்த அன்பு, அதை தாண்டி எனக்கும் இந்த ஊடகத்துறையில் தானே இருக்கிறேன், நாட்டில் நடக்குதுன்னு தெரியும்ல, ஸோ ஒரு மாற்றம் தேவை சார் கண்டிப்பாக அப்படின்னு நானும் போட்டேன்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதாவது எங்கேருந்து எங்கே வரைக்கும் மாறி இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு கேடுகட்ட கொடுமையான ஆட்சி. ஏன்னா குறிப்பாக போதையும் இந்த குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் கை வைக்கக்கூடிய இந்த சமாச்சாரமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு எல்லாத்தையும் போட்டு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கணும் பொழுது ஒரு தனி நபர், ஆனால் இதுதான் பெரிய விஷயமா, ஒரே ஒரு ஆள் தான்மா இங்கே வந்து அந்த ஒற்றை முகம் தான். அந்த முகத்துக்கு பின்னாடி பெரிய ஆளுமைகள்னு சொல்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஆனால் அந்த ஒற்றை முகம் அங்கே நின்று என்டையர் தமிழ்நாட்டையே வந்து இப்படி பிடிச்சி ஒரு உழுக்கிருக்கு. நேற்று முழுக்க உட்காந்து அழுதுருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்போ அக்கீஸை தலைக்கும் போட முடியாது, கண்ணீரை உறிஞ்சிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்காங்களால. இதுக்கு முன்னாடி கீழே மட்டும் போட்டு கடகடன்னு வரப்பா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது என்டையராக உங்களுக்கு தெரியுது ரிசல்ட் என்னவாக இருக்கும்ன்ட்டு. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்ன தெரியுமா, மத்தியில் ஆளக்கூடிய நபர்கள் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சேர்ந்து அந்த ஓட்டிங் மிஷினில் கை வைக்காமல் இருக்கணும். நிச்சயமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இல்லை. நம்ம வந்து எல்லா ஸ்டேட்லையும் பார்க்குறோம்ல. நேற்றே ஒரு ஊரில் வந்து நம்ம ஊரில் தான் ஒரு பூத்தில் வந்து ஒரு ஓட்டர் ஐடி தூக்கி ஓட்டிங் மிஷின் தூக்கி உடச்சுட்டான் ஒருத்தன். ஸோ இது வந்து எதனால் இப்படி செய்வாங்கன்ற ஒரு அச்சம் இருக்குனாக்கா, ஒரு தனிநபர் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்தினாரும் பொழுது இதை பார்த்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய நடிகர்களும், இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே களத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாக்கா, என்டையராக சேஞ்ச் ஆயிடுச்சுனாக்கா அவன் நினச்சி தோற்று போயிடும். என்னது, அவன் என்ன நினச்சான், ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு பிஜேபி என்ன நினைக்கிறான், ஹிந்துத்துவ நாடாக அதை மாற்றணும், அவனுடைய சித்தாந்தம் ஒரே நாடு ஒரே எலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும், எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு வந்து டாமினேட் பண்ணுறான்னு நமக்கு புரியுது, உணவு கலாச்சாரம் உடை கலாச்சாரம் கை வைக்கிறாங்க. ஸோ அதை கொண்டு வருவதற்கும் இப்படி ஒரு ரெவல்யூஷன், இது வந்து ஒரு புரட்சி. இந்த புரட்சி இந்தியா முழுக்க தொடரிடுச்சுனாக்கா அவன் ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்றதுக்காக இப்படி செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் நிலவுது. ஸோ அந்த ஓட்டிங் மிஷினில் அவன் கை வைக்காமல் இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். ஸோ எண்ட் டு எண்ட் வந்து எல்லாருமே வந்து கண்கொத்தி பாம்பாக வந்து அந்தந்த பூத்தில் பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் ஓட்டிங் மிஷின் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பகுதியை வந்து கண்காணிக்கக்கூடிய வேலையிலையும் இப்போ இறங்கியிருக்காங்க.
ஓகே சூப்பர். அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்ட்ட மட்டும் ரீச் ஆகல சார், குட்டீஸ் கிட்ட கூட ரீச் ஆயிருக்காங்க பயங்கரமா. ஏன்னா என்கிட்ட நேத்து நிறைய பேரு, அக்கா நீ யாருக்கு ஓட்டு போடுற, டிவி கேக்கு ஓட்டு போடுறியா, சித்தி நீ யாருக்கு ஓட்டு போடுற, டிவி கேக்கு ஓட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல உள்ள எல்லா குட்டீஸுமே என்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. ஓகே என்னடா இவ்வளவு ஈகரா இருக்கீங்க, ஆஹா நீ டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. சொல்லாமலேயே இந்த குட்டீஸ் வந்து எல்லா வேலையும் செய்யுங்க. அவர் சொல்லி விட்டாரு, உங்க வீட்டுல கிண்டஜாய் வேணும்னு அடம்பிடிச்சு கேக்குறீங்களா, அதே மாதிரி இந்த விஜய் மாமா வேணும்னா நீங்க வீட்டுல கேளுங்கன்ட்டாரா. பசங்க வந்து அதான் சொன்னல, பிஜேபி சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாருமே இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னும் பொழுதுதான் என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் சரி பெரியவர்களும் ஓட்டு போடுறாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாம தான் என்ன பண்றாங்க, நேற்று ரவுடிசம் பாத்தீங்களா, துறைமுகம் தொகுதியில சேகர் பாபு அவர் பெரிய ரவுடி ஊருக்குள்ள தன்னை வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அசோக் அந்த வேட்பாளரை வந்து அங்கே உள்ள நபர்களை தாக்கினாங்க. எழும்பூரில் எக்மூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்மோகனுக்காக இருந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நபர்களை அடித்து வாய்கெல்லாம் ரத்தம் மண்டைகிட்டெல்லாம் அடித்து உடச்சி, ஸோ இது போல் வந்து எல்லா பகுதியிலையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில வன்முறைகளையும் கலவரத்தையும் கட்டவிழ்த்து விட்டாங்க. இது கூடுதலாக வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கூடா நட்பு கேடாய் முடியும்னு வாங்கல, அதுபோல் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் பாபநாசத்தை சார்ந்த அந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அனீஸ் ஃபாத்திமா, இந்த சகோதரி தெரிஞ்சு நிறமாச கர்ப்பிணி, அந்த பொண்ணு நிறமாச கர்ப்பிணின்னு தெரிஞ்சு வயிற்றுலேயே அடிச்சிருக்கான். யார் அடித்தது, திமுக காரன். அங்கே என்ன ரீசனுக்குனாக்கா, அங்கே உள்ளே வந்து ஒரு ஆள் வந்து திமுக பேட்ச் போட்டு உட்காந்துருக்காப்புல போத்துக்குள்ள. இது எப்படி சார் நீங்கள் அலோவ் பண்ணலான்னு காவல்நிலையத்தில் போலீஸ்கிட்ட தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா. வெளியே அனுப்பிச்சது பிறகு சரி சார் இது வந்து தப்பு தான், நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன்ட்டு. அப்போ இவங்க உட்காந்து கம்ப்ளைண்ட் எழுதுறதை பார்த்துட்டு, நீ எனக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட்டே எழுதி கொடுப்பியா, நாங்கள் யார் தெரியுமா திமுக காரன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடித்த உடனே கிட்டத்தட்ட 200 பேர் வந்தாங்களாம். அதுலேயும் கூட பாருங்களேன் 200 தான் அவங்க காலங்காலமாக புரியுதுல. 200 பேர் வந்து எல்லாத்துக்கும் அடித்து அந்த பிள்ளை கர்ப்பிணின்னு தெரிஞ்சு அந்த பிள்ளையும் அடித்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இது அதுதான் சொல்கிறது, கூடா நட்பு கேடாய முடியும்னு. அதாவது சீமா நல்லவர் தான், அந்த சாட்டனை ஒருத்தன் கூட இருக்காப்புல என்ன சொன்னாப்புலன்னா, திமுக காரன் என்ன சொன்னார்னா, நம்ம எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம், நம்ம பங்காளிங்க, நீங்கள் விஜய் அவர்களை அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அவர் பேசின பேச்சு, அடிங்க நீங்கள் அவர் அடிக்கிறத நாங்கள் ரசிக்கிறோன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டு நீ பேசின. ஆனால் இன்னைக்கு உன் கட்சியில் உள்ள ஒரு பிள்ளையை தான் அடிச்சிருக்கிறாங்க. திமுக காரனுக்கெல்லாம் ஒரு ரோசம் மான சூடு சொல்கிறேன் தான் நான் கேட்குறேன். ஏண்டா இதுதான் வந்து நீங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலரா? நீ திமுக காரன் எவனா சிறுபான்மையின் பாதுகாவலர் நான் தான் சொன்னால் செரு பிஞ்சு போயிடுறேன். ரெண்டாவது விஷயம், சமூக நீதி அடிச்சுன்றானுங்க. நிறமாச கர்ப்பிணியை வந்து திமுக காரன் எல்லாம் சேர்ந்து எடுத்து அடிக்கிறனாக்கா இது சமூக நீதி ஆட்சியா? வெக்கம் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சமூக நீதி ஆட்சி சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்கிறது, இந்த இஸ்லாமிய கட்சிகள் கூட சேர்ந்து நீங்கள் சொல்கிறத நிப்பாட்டிக்க. இது ஒன்று. ஸோ நம்ம அண்ணன் சாட்டைக்குமே வந்து அண்ணன் சீமானுக்குமே சொல்கிறதா தான், அண்ணன் நீ நல்லா வந்தால் ஓரளவுக்கு ஏதாவது உனக்கு அந்த தமிழ்ன்ற உணர்வு இருக்குது, ஏதாவது செய்யணும்னு ஆனால் சேர்த்து வச்சுருக்க போகிற ஒரு ஆள் கூட அது அந்த சாவாசம் உன்னை எங்கே கொண்டு போய் விடும்னாக்கா நாளைக்கு உன்னை வந்து திரட்டி விட்டு உங்கள்கிட்ட இருக்க கட்சியும் பிடிங்கிட்டு உன்னை நட்டத்தில் விடக்கூடிய வேலையை தான் செய்வாப்பில்ல. ஏன்னா திமுக சொல்லுச்சுன்னு சொல்லி திமுக கூட சேர்ந்துக்கிட்டு நான் அந்த விஜய் அவர்களை அடிக்கிறேன்ற முதல் முறையாக இப்போ தான் எலெக்ஷனுக்கே வராரு. அவர் நீ அடிக்கிறேங்கிற. ஆனால் நீ எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கொசு மாதிரி தான், உன்னை விட்டு வச்சிருக்கிறோம் கொசு கொசு நீ பாட்டு இந்த பக்கம் கத்திட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற. ஆனால் நேற்று அடித்த அலை இருக்குல்ல, அந்த தமிழ்நாட்டில் வந்த அந்த அலைன்றது தளபதியினுடைய அந்த அலை வந்து அதற்கு மத்தியில் உன் பேச்சு நீ எவனுமே திமுகன்ற சொல்கிற 70 வருஷ அந்த மொத்தத்தையுமே அடிச்சுட்டு போயிருக்கு. இது காட்டில் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது அலை கிடையாது, சுனாமி, சூறாவளி சுனாமின்னு சொல்லி அந்த அளவுக்கு தான். ஸோ கெட்டவன் எல்லாத்தையும் இங்கே நாட்டை விட்டு அப்புறப்படுத்திட்டு நல்லவர்கள் கையில் ஆட்சி ஒப்படைப்பதற்கான ஒரு பெரிய மாறுதலாக தான் பார்க்குறோம். சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மாறுதல், இப்படி ஒரு எலெக்ஷன், இவ்வளோ போலிங் ஆனது முதல் முறை. அது ஒரு விஜய் அவர்களால் சாதிச்சிருக்கிறாருன்னும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமை. நான் அந்த கட்சியில் வந்து ஒரு அங்கமாக இருக்கிறேன், அவரோட சேர்ந்து பயணிக்கிறேன்னும் பொழுது நல்ல விஷயமா. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ வருஷம் போராடினது. நம்ம திமுக கூட ஆரம்பத்தில் நான் வந்து காங்கிரஸில் இருந்த பொழுது கூட்டணியில் இருக்கும் பொழுதே நான் திமுக எதிர்த்ததற்கான காரணமே இதுதான். அவன் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் அநீதி செய்கிறான் பொழுது ஒரு சரியான நபரை பிரபஞ்சம் கொண்டு நிப்பாட்டம், அந்த நபருக்கு நம்ம கூட பக்கபலமாக இருக்குன்னு நினச்ச பொழுது மிக சரியாக ஒரு நபரை கொண்டு வந்து நின்றுச்சு. அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, நீ என்ன வேணால் செய், வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், பிஜேபி நீ எவ்வளோ வேணால் மிரட்டு, என்ன வேணால் செய், அவங்க கூட வரமாட்டேன். அதாவது தான் அந்த கடைசி நாள் ஸ்பீச்சில் அடித்தார் பாருங்க. பிஜேபின்னு சொல்லலை, நான் பிஜேபின்னு இழுத்து போட்டு அடித்தார். திமுக பிஜேபி கரூர் மேட்ரு என்டையராக அவர் மனசில் இருந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து சொல்லி கக்கி இழுத்து அடிச்சுன்னா எப்படி மட்டும் வச்சுருக்காரு. என்னடா
புடைக்கல முளைச்சிருக்குன்னு அந்த அளவுக்கு அடி. லாஸ்ட் நாள் ஸ்பீச் வந்து ஒரு ஃபயர், அந்த அனல் தான், அந்த அனல் தாக்கம் பயங்கரமா நேத்து இருந்தது. கரெக்ட். அதாவது அவர் சொன்ன வார்த்தையில் தான், அதாவது அக்னி நட்சத்திரம் எவனுக்கும் பிடிக்காது. சார் நேற்று வெயில கூட யாருமே பொருட்படுத்தலை. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் 25-26% வரைக்கும் தான் வந்து போன எலெக்ஷனில் அந்த 1 மணி வரை நிலவரப்படி இருந்தது. பட் நேற்று 1 மணி நிலவரப்படிலாம் பார்த்தீங்கன்னா 56% வந்து தாண்டிடுச்சு. ஸோ அந்த வெயிலையுமே யாருமே பொருட்படுத்தலை. திமுகவை யாரும் பொருட்படுத்தலை. அதுதான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா இப்போ நார்மல் பர்சன் வந்து ஒரு மாற்றத்தை தேடி போறாங்க அப்படின்றத தாண்டி சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பர்சனா இருக்கவங்க, அவங்களுமே மாற்றத்தை ஏத்துட்டு ஒரு மாதிரி ஏங்கி இருந்திருக்காங்களோன்னு தான் தோணுது நேத்து எலெக்ஷன் அப்படின்றது. என்டையர் தமிழ்நாடுமே அப்படித்தானே இருந்தது. நீங்க 80 வயது மூதாட்டியை வந்து பாலியல் வன்முறை செஞ்சு கொள்றானுங்க, 2 வயசு குழந்தைய கொள்றானுங்க பாலியல் வன்முறை செஞ்சிடும் பொழுது. இன்னைக்கு நீங்க நேத்து கூட நீங்க பார்த்துருக்கலாம், 8 பேர் சேர்ந்து 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்முறை ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு, இன்னொருத்தவன் அதே மாதிரி கரூரில் தான் ஒருத்தனை பிடிச்சி அடித்து போலீஸில் படித்தாங்க. ஒரு சிறுமியை அதே 13 வயசு பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டு வாய் ஃபுல்லாக பஞ்சை வச்சு அடைச்சி, அதுக்கப்புறம் அதை வந்து அந்த போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீட்டு அடித்து கொண்டு வந்து போலீஸில் ஒப்படைச்சாங்க. அப்போது எந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்கானுங்க பாருங்கள். ஃபுல்லாக ட்ரக்கு. நீங்கள் வெறும் சாராயம் குடிச்சிக்கிட்டு கம்முனு வந்து அல்சடியம் பண்ணிகிட்டு இருப்போம். முன்னெல்லாம் எவனாவது குடிச்சிக்கிட்டு இருந்தால் 2 சாட் சாத்தி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு காவல்துறையே பயப்படுது. ஏன்னா ஃபுல்லாக அவன் என்ன மனநிலை இருப்பான்னு தெரியாது. அவன் எடுக்கக்கூடிய ட்ரக்கை பொறுத்து தான் அதோட வீரியம் இருக்கும். கஞ்சானா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதிரி மனநிலை. இந்த மெத்துலாம் எடுத்திங்கனாக்கா 5 நாளைக்கு அவன் அதை உட்கொள்ளும் பொழுது என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ அதுதான் அந்த மைண்ட் செட்டில் இருக்குமா. அவன் எடுக்கும்போது சந்தோஷமாக இருந்தானாக்கா சந்தோஷமான மனநிலை இருப்பான். கோவமாக இருந்தாக்கா 5 நாளைக்கு கோவமாகவே இருப்பான். யாரையாவது கொலை செய்யணுன்ற மனநிலை இருந்தால் யாராவது கொண்டே தீரணும் அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட். ஸோ இவ்வளவு நாட்டை கெடுத்து நாசம் பண்ணி வச்சுட்டு வெக்கம் இல்லாமல் எந்த யூடியூப் திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், நாட்டை நாசமாகட்டும் விளம்பரம் போட்டாங்களா? நேற்று பார்த்தியாம்மா, ஓட்டு போடும்போது கூட 3 பேர் சேர்ந்து வந்தாங்க. ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி. இதோட 3 பேரையும் அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கான வேலையை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சுருக்காங்க. இதில் நான் ரொம்ப வந்து ஒரு மாவட்டத்துக்கு ரொம்ப நன்றி சொன்னோம்னா அது கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் என்ன சொல்கிறது, அந்த திமுகவுடைய கரு இருக்குதுன்னு வாங்கல, அதில் இதுக்கு மேலே உங்கள் ஆட்டம் இந்த மாதிரி இது இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வேரோடி மண்ணோடும் பிடுங்கிறதுன்னு வாங்கல. ஏன்னா கரூர் நடந்த அந்த மிகப்பெரிய மோசமான இன்சிடெண்ட்டு எல்லா நபரும் சொன்னது, அந்த உயிரை பறி கொடுத்த வீட்டில் உள்ள நபர்கள், அந்த குடும்பத்தினர் சொன்னது, இதற்கும் தளபதி விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முழுக்க அவர்கள் சொன்னது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பழையவர் மீது தூக்கி போட்டானுங்கள்ல, அடித்து ஓட விட்டுருக்காங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி தெரிச்சு கோயம்புத்தூரில் போய் நிற்கிறேன். கரூருடைய போலிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92%. எக்ஸலண்டான போலிங். அதாவது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கரூர் ஏன் கோட்டை ஓன் கோட்டைனாங்க. உன் கோட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு பிதுக்கி விட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் எல்லாமே அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஓட் பர்சன்டேஜே வந்து அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போனதுக்கு அப்புறம் போயிட்டாரா? அங்க இருந்து அவர் கோவை மாவட்டத்துக்கு மாறிட்டாரு சார். அதுக்கு போனாரு. சரி, ஓட்டு போட்டாரா? சரி, ஆமா. அது என்ன ரீசன் சார்? ஏன்னா வந்து கோவை மாவட்டத்துக்கு போய் அங்கேயுமே அந்த இதுல ஓட் போடல அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. என்ன ரீசன்னு தெரியல. கரூர் மக்கள் முழுக்க வந்து இவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ஊருக்குள்ள வந்துடாதேன்னு இருக்காங்க. அவ்வளவு உக்கரத்துல உன் மேல கோவத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அவர் வரலன்னு சொல்லி கேள்விப்படுறேன். நீ அவர் ஓட்டு போட்டான்ற செய்தி பாத்தீங்களா? இல்ல, ஓட்டு போடலன்ற செய்தி பார்த்தேன். ஓட்டு போடலன்னு செய்தி பாத்தீங்கல்ல? ஏன் போடல? நான் இருக்க வரைக்கும் நான் தான் நீ உட்காந்து ஒரு ஆட்டம் போட்டே இல்லை. அதான் சொல்லணும், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தனை ஓட்டு போடக்கூட ஊருக்குள்ள வரவிடாத அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. ஆனால் நீ அன்னைக்கு ஆடின ஆட்டம் பர்ஃபார்மன்ஸ். ஏண்டி மாப்பிள்ள அதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி, ஏண்டி பால் டாயிலாக குடிக்கிற பால் டாயிலாக மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னொரு ஆள் கூட உட்காந்து படித்து சொன்னேன் கேட்டியான்னு. நான் சொன்னேன் கேட்டியா? விதியோட கூட விஜயோட மோதாத நான் படித்து சொன்னேன் கேட்டியா? நீ இன்னைக்கு அடித்த அடி ஒப்பேன் தாத்தன் பேரன் எல்லாரும் மறக்க முடியாத அடி தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சிருக்காங்கிற பொழுது இதான் அந்த மாற்றம்.